இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நேயரினுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். அந்த நேயர் என்ன கேட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, திருமணச் சடங்கின் பொழுது அந்த தாலி கட்டும் பொழுது 3 முடிச்சு போடப்படுகிறது. இதற்கான காரணம் என்ன என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. அதாவது நாம் இந்த உலகத்திலே செய்யக்கூடிய கிரியைகள் அனைத்துமே 3ஆகத்தான் அமைந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கா. த்ரீனி த்ரீனிவை தேவானாம் சொல்லிட்டு வேதமே நமக்கு சொல்லும். இந்த உலகத்திலே எல்லாமே 3 தான் அப்படிங்கிறதையும் சொல்லும். அதற்கும் இந்த 3 முடிச்சிற்கும் சம்பந்தம் உண்டா அப்படின்னு சொல்லி கேட்டால், இந்த 3 முடிச்சு போடுவதை நிறைய பேர் தத்துவார்த்தமாக ஒவ்வொரு விதமாக சொல்லி கொண்டிருப்பார்கள். அதாவது ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, முதல் முடிச்சானது தேவர்களுடைய சாட்சியாகவும், 2வது முடிச்சானது என்னுடைய முன்னோர்களினுடைய சாட்சியாகவும், 3வது முடிச்சானது இந்த சபையிலே வந்திருக்கக்கூடிய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சாட்சியாகவும் நான் போடுகிறேன் என்பது போல 3 முடிச்சினை போடுகிறார்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் சொல்லியிருப்பார். இன்னும் ஒரு சில பேர் சொல்லும் பொழுது எப்படி சொல்லுவான்னு பார்த்தோம்னா, அதாவது இந்த 3 முடிச்சுகள் என்பது எதற்காக போடப்படுகிறதுன்னு சொன்னா, முதல் முடிச்சின் மூலமாக நீ என்னுடைய தேவர்களையும், அதாவது என்னுடைய குலதெய்வம் மற்றும் என்னுடைய முன்னோர்களை நீ வழிபட வேண்டும். 2வதாக என்னுடைய உற்றார் உறவினர்களை நீ கட்டி காக்க வேண்டும். அதாவது முதலாவதாக சொல்லப்படுவது தேவ யஜ்ஞம் என்பது தெய்வ நிலையை அடைந்தவர்களை நீ கட்டி காக்க வேண்டும். அதாவது அவர்களுக்குரிய ஆராதனைகளை நீ தொடர்ந்து செய்து வர வேண்டும் என்று கணவனானவன் மனைவிக்கு ஆணையிடுவது போல, 2வது முடிச்சின் மூலமாக மனுஷ யஜ்ஞம் என்று சொல்லப்படக்கூடிய, அதாவது என்னுடைய உற்றார் உறவினர்கள், என்னுடைய தாயார் தந்தை தமக்கை அண்ணன் தம்பி என்று எல்லோரையும் நீ அரவணைத்து செல்ல வேண்டும் என்பதற்காக இந்த 2வது முடிச்சையும், 3வது முடிச்சின் மூலமாக என்னுடைய வீட்டிலே இருக்கக்கூடிய பசு பட்சிகளையும் நீ கட்டி காக்க வேண்டும். அதாவது பசுமாடு முதலிய ஒரு மிருகங்களாகட்டும் அல்லது காகம் போன்ற பறவைகளாகட்டும் இவர்களையும் நீ கட்டி காக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு இந்த 3வது முடிச்சினை இடுகிறேன் என்பது போல ஒரு சில தத்துவார்த்தமான கருத்துக்களை சொல்லி இருப்பார்கள். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? அவன் அந்த மாங்கல்ய தாரணம் செய்யும் பொழுது, அதாவது தாலி கட்டும் பொழுது 3 முடிச்சினை போடும் பொழுது அந்த மணமகனானவன் அந்த மணமகளை பார்த்து ஒரு மந்திரத்தை சொல்வார் தெரியுமா? அது மந்திரம் அல்ல, அது உறுதிமொழி. என்ன உறுதிமொழி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மாங்கல்யம் தந்துனா அனேனா மம ஜீவன ஹேத்துனா கண்டே பத்னாமி சுபகே தொம்ஜீவ சரதசதம் அப்படின்னு சொல்லி அவர் அந்த உறுதிமொழியை சொல்லி அந்த 3 முடிச்சினை போடுகிறார். இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மாங்கல்யம் தந்துனா, தந்துன்னு சொன்னா கயிறு, இந்த திருமாங்கல்யம் பூட்டிய இந்த கயிற்றினை அனேனா மமஜீவன ஹேத்துனா அப்படின்னு சொல்றார். நீயும் நானும் ஒன்றாக இணைந்து எத்தனை ஆண்டு காலம்? தொம்ஜீவ சரதசதம்னு சொல்லிட்டா. நீயும் நானும் ஒன்றாக இணைந்து, சரதகான்னு சொன்னா கார்காலம், சரத் ருத்துன்னு சொல்லுவார். 100 கார்காலங்களை, அதாவது 100 ஆண்டுகள் நீயும் நானும் ஒன்றாக இணை பிரியாமல் வாழ வேண்டும். அந்த 100 கார்காலங்களை சந்திக்க வேண்டும் என்பதற்காக மாங்கல்யம் பூட்டிய இந்த கயிற்றினை நான் உன்னுடைய கழுத்திலே அணிவிக்கிறேன் என்கின்ற அந்த உறுதிமொழியினைத்தானே அந்த மணமகனானவன் சொல்லிக் கொண்டிருக்கிறான். அப்படின்னா எதுக்கு சார் ஒரு தடவை கட்டும்பொழுது சொன்னாலே போதுமே, எதற்காக 3 முடிச்சினை இட வேண்டும் என்று சொன்னால், அவன் எப்படி தெரியுமா சொல்கிறான்? இந்த 3 முடிச்சும் உன்னுடைய மனோ வாக்கு காயம்னு சொல்றா. மனம், உன்னுடைய மனம், மனோன்னு சொன்னா மனம், மனோ வாக்காய அப்படின்னு சொன்னா மனதாலும் சரி, வாக்கு என்று சொன்னால் சொல்லாலும் சரி, காயம் என்று சொன்னால் உன்னுடைய உடம்பாலும், அதாவது நீ உடம்பால் செய்யக்கூடிய செயலாலும் இவை அனைத்தும் ஒன்றாக இருக்க வேண்டும். உனக்கும் எனக்கும் இடையே எந்த விதமான ஒளிவு மறைவும் இருக்கக்கூடாது. அதற்காகத்தான், அப்படி இருந்தால்தான் நீயும் நானும் ஒன்றாக இணைந்து 100 கார்காலங்களை சந்திக்க முடியும் அப்படிங்கிறதையும் அந்த இடத்திலே வலியுறுத்துகிறார். அதாவது நீ மனதாலும் சரி, நீ மனதால் என்ன நினைக்கிறாயோ அதைத்தான் உன்னுடைய வாக்கிலே வெளிப்படுத்த வேண்டும். அதுதான் உன்னுடைய சொல்லிலும் வெளிப்பட வேண்டும். நீ என்ன வார்த்தையை வெளிப்படுத்தினாயோ, நீ என்ன சொல்லை சொன்னாயோ அதைத்தான் நீ உன்னுடைய செயலிலும் செய்து காட்ட வேண்டும் அப்படின்னு சொல்றான்.
மனமானது என்ன நினைக்கிறதோ அதைத்தான் நீ பேச வேண்டும். நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் அப்படின்னு சொல்றா இல்லையா? அதுபோல என்னுடைய மனதிலே தோன்றக்கூடிய விஷயங்களையும் உன்னுடைய மனதிலே நீ உள்வாங்கி அதனைத்தான் நீ வார்த்தைகளாக வெளிப்படுத்த வேண்டும். நீ என்ன வார்த்தைகளை வெளிப்படுத்தினாயோ அதைத்தான் உன்னுடைய செயலிலும் நீ செய்து காட்ட வேண்டும். ஆக மனம், வாக்கு, காயம் ஆகிய மூன்றும், மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், உன்னுடைய எண்ணம், சொல், செயல் ஆகிய மூன்றுமே வெளிப்படையாக இருக்க வேண்டும். நமக்குள்ளாக ஒளிவு மறைவு என்பது எந்த காலத்திலும் இருக்கக்கூடாது. நானும் உன்னிடத்திலிருந்து மறைக்க மாட்டேன், நீயும் என்னிடத்திலிருந்து மறைக்க கூடாது என்பதை வலியுறுத்துகின்ற விதமாகத்தான் அந்த உறுதிமொழியை சொல்லும் பொழுது 3 முடிச்சினை அந்த ஆண்மகனானவன் தன்னுடைய மனைவிக்கு அந்த முடிச்சினை போடுகிறான் என்பதுதான் அதற்கான உண்மையான தாத்பரியம். இந்த உண்மையினை புரிந்து கொண்டால் தம்பதியருக்குள் பிணக்கு என்பது எந்த காலத்திலும் வராதுதானே. சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.